ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம போன ஆடியோவில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் 151 நாமம் வரைக்கும் பார்த்தோம். அதில் காமரூபிணி அப்படின்னு பார்த்தோம். அப்போ காம வடிவினலா, நம்மளுடைய ஆசையினுடைய வடிவினலா தேவி இருக்கான்னு பார்த்தோம். கீதத்துலேயும் நிருத்தியத்துலேயும் வாத்தியத்துலேயும் எல்லா கலைகள்லேயும் நூல்கள்லேயும் இன்ப வடிவாக உறைஞ்சின்னு இருக்கவா அவள் தான். சித்த ஆகாசமாயும் சித்தாகாசமாயும் மகாகாசமாயும் இருக்கிறவ அவள் தான். கலாநிதி காவியகலா ரசஜா ரசசேவதி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா பாசஹஸ்தா பாசஹந்திரி பரமந்திர விபேதினி. பாசம் அங்குசத்தை ஏந்தின்னு இருக்கா. அவளுடைய விபூதியினுடைய ஒரு அம்சம்தான் நாம் பார்க்குற இந்த உலகம். மூர்த்தா நித்திய திருப்தா முனிமானச ஹம்சிகா சத்யவிரதா சத்யரூபா சர்வந்தர்யாமினி சதி. அத்தனையிலையும் அவள் தான் அந்தர்யாமமாக இருக்கா. அவள் தான் அதில் வீற்றிருக்கிறா. அப்போது நித்திய திருப்தான்னா எப்பயுமே திருப்தியாக இருக்கக்கூடியவ. அதாவது நம்மளுக்கு ஒரு ஆசை பூர்த்தியானால் இன்னொரு ஆசை தொடங்குற மாதிரி அவளுக்கு ஆசையாக இருக்க போகிறது இல்லையோ. ஸோ எப்பயும் திருப்தியாக இருக்கக்கூடியவ. அதனால நித்திய திருப்தா. முனிமானச ஹம்சிகா, தேவர்களுடைய ஹம்சம் போன்ற அவளுடைய ஹிருதயத்தில் வீற்றிருக்கிறவளாக இருக்கா. சத்யவிரதா, சத்திய விரதத்தை வச்சுருக்கா. அவகிட்ட உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. சத்யரூபா சர்வந்தர் யாமினி சதி. சதினா ஈஸ்வரனுடைய சதியாக இருக்கா. தேவி தான் ஈஸ்வரனுக்கு சதி. பிராமணி பிரம்ம ஜனனி பகுரூபா புதார்ச்சிதா பிரசவித்ரி பிரச்சண்டஜா பிரதிஷ்டா பிரகடாகிருதி. பிராமணின்ற வடிவில் இருக்கா. அதாவது நம்ம தேவி சக்தி ரூபணத்தில் பார்ப்போம். நவசக்திகளை பிராமணி இருக்குது. பிரம்மி ஜனனி பகுரூபா புதார்ச்சிதா பிரசவித்ரி பிரச்சண்டாஜா பிரதிஷ்டா பிரகடாகிருதி பிராணேஸ்வரி பிராணதாத்ரி பஞ்சாசத் பீட்ட ரூபிணி. பிராண வடிவினலாக இருக்கா. பிராணதாத்ரி, பிராணனை கொடுக்கக்கூடியவளே அவள் தான். பஞ்சாசத் பீட்ட ரூபிணி. வாரணாசி உஜ்ஜயினி போன்ற 5 பீடங்களில் வீற்றிருக்கிறதுனால அவளுக்கு பஞ்சாசத் பீட்ட ரூபிணின்ற நாமம் வருது. விஸ்ருங்கலா விவிக்தஸ்தா வீரமாதா வியத் பிரசூஹு. விஸ்ருங்கலான்னா அவளால் சங்கிலியால் அவளை நம்மளால் பிணைக்கவே முடியாது. அவள் சங்கிலிக்கு ஆட்படாத அதனால தான் அவளுக்கு விஸ்ருங்கலான்ற நாமம் வருது. விவிக்தஸ்தா, தனிமையான இடங்களில் வீற்றிருக்கிறவளாக இருக்கா. அவளை தனிமையை ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவளாக இருக்கா. அதனால தான் அவளுக்கு விவிக்தஸ்தான்ற நாமம் வருது. வீரமாதா வியத் பிரசூஹு, வீரர்கள், அதாவது வீரம் படைச்சவாளுடைய தாயாக இருக்கா. அதனால் அவள் வீரமாதா. வியத் பிரசூஹு, வானத்தை படைச்சவ அந்த தேவி தான். அதனால தான் அவள் வியத் பிரசூஹு. முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரக ரூபிணி பாவக்ஞா பவரோகக்னி பவச்சக்கர பிரவர்தினி. முகுந்தான்ற நாமம் நம்மளை மீட்கக்கூடியவள், நம்மளுக்கு மீட்பை அளிக்கக்கூடியவள். அதனால் அவள் முகுந்தான்ற நாமத்தை வச்சுட்டுருக்கா. முக்தி நிலையா, மீட்கிற இடமா இருக்கிறவளே அவள் தான். அவளோட இடம்தான் நம்மளை மீட்கிற இடமா இருக்குது. அதனால் அவள் முக்தி நிலையா, முக்தியை அளிக்கக்கூடிய நிலையமாக இருக்கக்கூடியவளே. மூல விக்கிரக ரூபிணி, அடிப்படை சிலையா, அதாவது அடிப்படை சிலா ரூபமாக, எல்லா விக்கிரகங்கள் ரூபத்துக்கும் அடிப்படை ரூபமாக அவளோட ரூபம், அவளுடைய சிலை தான் இருக்குது. அதனால் மூலா விக்கிரக ரூபிணி. பாவக்ஞா, நம்மளுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் புரிஞ்சுக்கிற சக்தி அவளுக்கு கொடுத்துருக்க சுவாமிக்கு இருக்குது. அதனால் அவள் பாவக்ஞா பவரோகாக்னி, நம்மளுடைய பாவத்தையும் ரோகத்தையும் புசுக்கிற அக்னியா அவள் தான் இருக்கா. நம்மளுடைய ரோகத்தை புசுக்கிடுறா, நம்மளுடைய பாவத்தை புசுக்கிடுறா. அதனால் பாவக்ஞா பவரோகக்னி. பவச்சக்கர பிரவர்தினி, நம்மளுடைய பிறவி சக்கரத்தை சுழல செய்கிறவ தேவி தான். அதனால தான் அவள் பவச்சக்கர பிரவர்தினி. சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தொழோதரி உதார கீர்த்தி ருத்தாமா வைபவா வர்ணரூபிணி. சந்தசாரா, வேதங்களுடைய சாரம் அவள் தான். சாஸ்திரசாரா, சாஸ்திரத்தினுடைய சாரம் அவள் தான். மந்திரசாரா, மந்திரங்களுடைய சாரமும் தேவி தான்.
இதோட நம்ம 157 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹா.